ஆகையினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். இப்போ மகிமை எங்க போச்சு? இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு. நியாயப்பிரமாணத்தை விட்டு போயிடுச்சு. நியாயப்பிரமாண ஆசாரியத்துவத்தை விட்டு போயிருச்சு. இப்போ முழுவதும் அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே வெறும் அவங்ககிட்ட பிரமாணம் இருக்குது, அவ்வளோதான். மகிமை கிடையாது. அந்த கூடாரத்திற்குள் மகிமை இல்லை. இன்றைக்கி நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பார்க்கக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கண்ணால் பார்க்குறத சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு இந்த இஸ்ரவேலுடைய அந்த முறைமைகள், ஆசாரியத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆட்களே போய் அதில் போய் திருப்பி ஜாயின் பண்ணுறாங்க. அதே நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி போகிறாங்க. கேட்டால் அதுதான் உண்மைன்றாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, ஏலி மரித்து போனான், கூடாரம் விழுந்து போயிற்று, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. இப்பொழுது கூடாரம், வேறொரு கூடாரம் இருக்கு. இது ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்த தாவீது உருவாக்கின கூடாரம். இயேசு கிறிஸ்துவினுடைய கூடாரம் இது. அந்த கூடாரம் தான் நீங்களும் நானும்.